ஆதியே துணை மரளை எதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மன ஞானம். விட்டதோர் தேகம் தொட்டதோர் ஜீவன் விண்ணும் மண்ணும் என்று அறிந்திடே. விட்டதோர் தேகம் தொட்டதோர் ஜீவன் விண்ணும் மண்ணு என்று அறிந்திடே. விண்ணவனாலே தேக பந்தமும் விடுபட்டு ஓடும் துறவரம். விண்ணவனாலே தேக பந்தமும் விடுபட்டு ஓடும் துறவரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன. வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே என் ஆசான். கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே என் ஆசான். ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே. முதுமொழி திருவருள் புதுமை சிந்தும் இமயமகா மேருகிரியின் தவராஜரான பிரம்ம கவனாதியம் கொடு சர்வ புவனாதியமெங்கும் கனித்து உலாவி வரும் வரப்பிரலாப கலைவாணி. முற்றதிசையில் தாய் முகம்மது முன் கலைவாணி தேவியே. முற்றதிசையில் தாய் முகம்மது முன் செஞ்சொலின் முன் மறை செழித்த நன்னெறி. முகம்மது முன் கலைவாணி தேவியே. கலைமகள் பேசுவது முதல் நூல். அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது பெருமானவர்கள் குருபெருமான் திருமறை குருபெருமானாக அந்த பூரண புதையலில் அருளிலுள்ள வாசகமாகிய அந்த திருமறை குருபெருமானாக நமக்கு விளங்கி கொண்டு அந்த நாதன் பொற்துணை தேடி வேதாந்த வழிபற்றி நெடும் சாவாவரம் கிடைத்தது. நாதன்தான் வந்து உலா வசனத்தினுள்ளே அந்த நாதன் பொற்துணை தேடி அந்த திருவசனமாகிய அந்த நாதன் பொற்துணை தேடி வேதாந்த வழிபற்றி நெடும் சாவாவரம் அது சாகாக்கலை கிரந்தமாக நமக்கு வழங்கப்பெற்று இருக்கின்றது. ஆக இப்படி நமக்கு அந்த திருவேதமாக திருமறையாக நூலாக கிரந்தமாக ஆகமமாக ஏடாக சுருதியாக வேதாந்தமாக விளங்கி கொண்டிருக்கும் நமது தெய்வம் அவர்கள் அந்த இறைபொருள் அந்த ஆதி பிதா அந்த ஈசன் ஆதி சிவன் நமக்கு வேதமாக வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க விளங்கி கொண்டு எப்பவும் இருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமேனியாகி அந்த வேதத்திலிருந்து அந்த திருமறை குரு தீன் திருமேனியிலிருந்து அது நமக்கு அந்த திருமேனியாக அது மனம் பூத்த திருமேனியாக அது நமக்கு விளங்கி கொண்டு அந்த திருமேனியிலிருந்து நம்ம என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தின் சிறப்புகள் ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்போது அழியாதது அந்த வேத வாசகம். விஞ்ஞான மகத்துக்கள் இறக்கிய அந்த திருவேதங்களின் அந்த திருமறைகளின் வாசகங்கள் நமக்கு என்றென்றும் அழியாமல் அது மாறாமல் அது வாடாமல் நிலைத்திருக்கிறது. அப்போ அது என்றும் அழியாத
அது என்றும் மாறாத, அது என்றும் வாடாததாக அந்த வாசகங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த வாசகத்தின் மாறியதன் நாமம், அப்போ அந்த வேத வாசகத்தின் அந்த அழியாத அந்த வேத வாசகத்தின் மாறியதன் நாமங்கள் எப்படியெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம ஒவ்வொன்றாக நம்முடைய 4 வேதங்களிலிருந்து மட்டும் நம்ம படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்போ இன்றைக்கு இந்த பதிவுக்காக நான் நம்முடைய அந்த ஆதி மான்மியம், அந்த செஞ்சீரேறி ஓடி வருகின்ற மான்மியத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த பகுதியானது நம்முடைய ஆதி மான்மியம் மூலபண்டார பருவத்தில் இந்த பகுதியானது வருகிறது. அப்போ இந்த மூலபண்டார பருவம், அப்போது இந்த மூலபண்டாரம் நமக்கு மான்மியத்தில் வழங்கப்பெற்றிருக்கிறது. அப்போ வழங்குது மூலப்பன் முந்துமினே என்று அந்த பூரண மூலப்பழத்தில் எடுத்து நமக்கு பேசி வர்றாங்க அல்லவா. அப்போ அந்த மூலபண்டாரத்தை நமக்கு அந்த ஆதி மான்மியத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அதை ஒரு பருவமாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த பருவத்திற்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் அல்லவா. அப்போது அதில் பக்கம் எண் 79 முதல் பக்கம் மூலபண்டார பருவம் முதல் பக்கத்தில் சுருக்கமாக எடுத்துக்கொள்கிறேன். அப்போது இங்கே இறைவனுடைய அந்த வருகை, அந்த இறை சொரூபத்தின் ஆதிபிதாவின் திருவருகை எப்படி இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து பேசி வர்றாங்கல்லவா. அதிலிருந்து நான் எடுத்துக்கிறேன். பெரிய பகுதியாக இருக்கிறதுனால அதிலிருந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போது இதெல்லாம் நம்ம இறைவனுடைய வருகை அது எப்படி இருக்கிறது என்பதை நம்ம படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஏற்கனவே வேதத்தின் சிறப்பில். அப்போது வையம் செழிக்கும் ஐயர் வருகை, அப்போது வையம் செழிக்கும் ஐயர் வருகை, வருகா வருகை, வருகுவதற்கு வருகும் வருகை அல்லவா. அப்போ நம்முடைய புன்னரங்க தேவாலயத்தில் அந்த வருகா வருகை, வருகுவதற்கு வருகும் வருகை, அப்போ நற்புவியும் கற்பக சுயேதவ மனுவும் என்றெல்லாம் நமக்கு அதை எழுதி அந்த வாசகங்களை பொன்னரங்க தேவாலயத்தில் அந்த வருகையை பற்றி எடுத்து மின்னி காமிச்சிருக்காங்க அல்லவா. அது வருகா வருகை, அது வருகா வருகை என்பது அது எப்படி இருக்கிறது என்றால் அடுத்து அது மறை நடன வருகை. இப்போ வையம் செழிக்கும் ஐயர் வருகை, அது வருகா வருகை, வருகுவதற்கு வருகும் வருகை, மறை நடன வருகை. ஆக இப்படி அந்த இறைவனுடைய வருகையானது மறை நடனமாக, திருமறையாக, அது திருவேதமாக அது விளங்கி கொண்டு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போது அந்த வருகை மறை நடன வருகை, வருகும் இரண மரகதமாளி திருவுரு கொண்டு, அந்த திருவுருவாக அவங்க விளங்கி கொண்டு எப்பவும் இருக்காங்க. அப்போ அது இறைவனின் திருவுருவாகிய அந்த வேத வாசகம். அப்போது அந்த திருமுகம், அப்போ திருவிழா திருமுகம். அப்போ அந்த திருமுகத்தில் என்ன இருக்குது? வாசகங்கள் இருக்கிறது. அது நமது தெய்வம் அவர்களின் திருமேனி, அந்த திருமுகம். அது பரிசுத்த ஆவியின் ஜீவாதீன அந்தரங்க மறைவு முகத்திலிருந்து, அது மறைவு முகத்திலிருந்து எழும்பி வரும் அந்த பாதுகாப்பாக அது நமக்கு அது பாதுகாத்து உன்னை ரட்சித்து ஏத்தியே பரமபதத்தில் சேர்க்கின்ற அந்த வாசகமாக அந்த திருமுகம் விளங்கி கொண்டிருக்கிறது அல்லவா. அப்போது அது திருவுரு கொண்டு, அது வருகும் கிரண மரகதமாளி, வருகும் கிரண மரகதமாளி திருவுரு கொண்டு. குருபிரான் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் மீண்டும் எடுத்து உரைக்கிறாங்க. அப்போது அந்த திருமறை குருபெருமான் இங்கே எப்படி விளங்கி கொண்டிருக்காங்க? நீதபோத வேத நாதநாதாந்த குருபிரான் அவர்கள். பாருங்க எவ்வளவு நேரம் இப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்பில் தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ நீதபோத வேத நாதநாதாந்த குருபிரான் அவர்கள். அப்போ முதுமொழி உதயபருவத்தில் நீதபோத வேத மந்திரங்கள், வேதபோத நீத மந்திரங்கள், வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறு அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி வந்து நின்றன போன்றும். நமது தெய்வம் அவர்களின் அந்த திரு அவதாரம் வருகை அல்லவா. அப்போ அதை இங்கே நமக்கு எப்படி கொடுக்குறாங்க? அது நீதபோத வேத நாதநாதா அந்த குருபிரான் அவர்கள். ஆக இப்படி அப்போ அந்த குருபிரான் நமக்கு குருபிரான் நமது தெய்வம் அவர்கள், நமது தெய்வம் அவர்களுக்கு குருபிரான் பாட்டையா அவர்கள். அப்போ அவர்களை அந்த முதலாக சந்திக்கின்ற அந்த காட்சியினை இந்த வேத வாசகத்தில் நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போ அவர்களுடைய அந்த குருபிரான் நமது பாட்டையா அவர்கள் எப்படி விளங்கி கொண்டிருக்காங்கன்னா,
நீதபோத வேதநாத நாதாந்தம். அது நீத போத வேதம், அது நாதம் நாதாந்த. அப்போ எக்காலங்களிலும் உள்ள நமது பரிசுத்த வேத தீர்ப்புக்கு இணங்க வேத வேதிய நாதநாதாந்த போத போதக மகத்துக்கள் பேசுகிறான் நிற்கும் கிரந்தங்களாகிய சுத்தவாக்கியன் கீதை குறள் வாசிஷ்டம் ஆதியோதய பருவம். அப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புகளில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அந்த நாதநாதாந்தம் அது குருபிரானாக, அது குருவாக அல்லவா, அது நந்தியாக அல்லவா இருக்குது. அப்போ எந்த நாளும் எந்த குரு நந்தி. அப்போது அந்த நந்தி பகவான் நமக்கு அது நீதபோத வேதமாக, அது நாதநாதாந்தமாக அந்த குருபிரான் எப்பவும் நமக்கு அவங்க விளங்கி கொண்டே இருக்காங்க. அப்போ நீதபோத வேத நாதநாதாந்த குருபிரான் அவர்கள் நாம் முன்னரே தெரிந்து கொண்டிரான் என்ற நாம் முன்னரே தெரிந்து கொண்டிரான் என்ற என்று சொல்லி அடுத்து அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து உரைக்கிறாங்க. அப்போ நீதபோத வேத நாதநாதாந்த குருபிரான் அவர்கள் நாம் முன்னரே தெரிந்து கொண்டிரான் என்ற அழியாத மெய்ப்பொருளும். அப்போ அழியாதது மெய்ப்பொருள். அப்போ அழியாத மெய்ப்பொருளும் வெகுமதி சுமையாகிய இறக்கி வைக்கோனா இவ்விரு பெரிய சுமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு ஒரு தனி முதல் மணிபிம்ப உருவானது என்று அந்த மெய்ப்பொருளை சுமந்து கொண்டு வரும் நமது பாட்டையா அவர்களை குறிவைத்து இங்கே தெய்வம் அவங்க பேசி தொடர்ந்து அந்த முதல் சந்திப்பு அந்த திங்களூர் வீதியில், பண்டை வேதியர் திங்களூர் வீதி பாதையில் வர கண்ட நாள், அந்த பாதையில் எப்பவும் அந்த ஒவ்வொரு மெஞ்ஞான மகத்துக்களும் அந்த பாதையில் தான் அவங்க விளங்கி கொண்டு அந்த திருவேதமாக இருக்காங்க. அப்போ அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய அந்த நேர்பாதை அல்லவா, அது திங்களூர் வீதி. அது வேத விரத வீதி வழியாக விளக்கி அவங்க எப்பவும் அந்த பாதையில், அது பண்டை வேதியர் திங்களூர் வீதியில் அவங்க எப்பவும் அந்த பாதையில் அவங்க நின்று கொண்டே அமர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பாதைக்கு சென்றால் நம்ம அங்கே தரிசனம் செய்யலாம். என்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த இறை சொரூபத்தை அந்த வேத வாசகமாக திருமறையின் வாசகமாக அந்த திருமறையாக நம்ம தரிசனம் செய்யலாம். அப்போ அது வழிமறையோன் குருநாதர் உளவின்படி. அப்போ அந்த வழியாக அது வேதாந்த வழி பற்றி நமக்கு அந்த வேதாந்தமாக அந்த வழியை எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ மறைநடன வருகை வருகும் கிரண மரகதமாலி திருவுருக்கொண்டு நீதபோத வேத நாதநாதாந்த குருபிரான் அவர்கள் நாம் முன்னரே தெரிந்து கொண்டிரான் என்ற அழியாத மெய்ப்பொருளும் வெகுமதி சுமையாகிய இறக்கி வைக்கோனா இவ்விரு பெரிய சுமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு ஒரு தனி மணி விம்ப உருவானது. அப்போ அந்த இறக்கி வைக்கோனா அந்த சுமையை பாட்டையா அவங்க அந்த நெடுங்காலமாக சுமந்து கொண்டிருந்த அந்த சுமை அது மெய்ப்பொருளாக இருக்கிறது அல்லவா. அப்போ நமக்கும் அந்த சுமையை தெய்வம் அவர்கள் எப்படி வைக்கிறாங்க, பருவம் வரட்டும் என்றே எவ்வளவோ காலம் இந்த மௌனதாரைகளை நாம் சுமையாக சுமந்து கொண்டிருந்தோம் என்று நமக்கு திருமஞான குரலில் பேசி வர்றாங்க அல்லவா. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விரிவாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அந்த இறக்கி வைக்கோனா சுமை, அந்த சுமை ஆகிய அந்த இவ்விரு பெரிய சுமைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு நமது பாட்டையா அவங்க தணிகைமணி பிரான் அவர்கள் அந்த திங்களூர் வீதியில் வர்றாங்க. தெய்வம் அவர்கள் அப்போ தான் அவர்களிடம் முதல் சந்திப்பு அந்த திங்களூர் வீதியில் தான் நடக்குது. அப்போ அந்த வீதியெல்லாம் நமக்கு அது அலங்கார வீதியாக, அது வேத விரத வீதியாக அது நமக்கு என்றும் திருமறையாக அதை நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ திருமறையில் சென்றால் அந்த திருமறையில் சென்று அந்த வீதியில் அது பாலம் கடந்து 18ஆம் கோட்டின் முனையில் மேல மூலத்தெரு, அந்த மூலத்தெரு அந்த வீதியில் அந்த தெருவில் அவங்க எப்பவும் அந்த வேதத்தை கிளம்பி கொண்டு அவங்க எப்பவும் அந்த வேத வாசகமாக விளங்கி கொண்டு இருக்காங்க. அங்கே நம்ம எப்பவும் தரிசனம் செய்யலாம். அப்போ இந்த பகுதியில் நமக்கு அந்த அழியாத வேத வாசகம் எப்படி இருக்கிறது என்றால் அது மெய்ப்பொருளாக இருக்கிறதுங்க.
அப்போ அந்த மெய்ப்பொருள், அப்போ உமக்கென்றே எழுந்து திரண்ட மெய்ப்பொருளையும். இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் இந்த என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அந்த மெய்ப்பொருள், அப்போ அந்த மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா. இப்போ இதெல்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம். மெய்ப்பொருள் எப்படி இருக்கிறது, அது மெய்ப்பொருள் என்ன என்றால் அது சிரஞ்சீவியாக அதை நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அதனுள் அடக்க பெற்றிருந்த அழியாத ஜீவ சிரஞ்சீவி வரம் பலன் ஏறு குவியல் தெய்வத்தேடு ஊடகம். அப்போ அந்த சிரஞ்சீவி அது உமக்கு, அந்த சிரஞ்சீவி அது உயிர்த்துணை, சிரஞ்சீவி உயிர்த்துணை மெய்ப்பொருள் அலைந்து அலைந்து தேடி நாளும் கிட்டாதவர்களாய் அந்த முடிவில்லாத ஏக்கத்தில் இருந்ததுனால பாட்டையா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஏக்கத்தை தவிர்த்து எனையாலும் அந்த ஏலமலை, அந்த ஏலமலை அது எஞ்சிவன் வாழ்ந்த ஏலமறை விருட்சமாக, அது மறைமலை பிளந்து வகை தரும் வாளாக, அது செஞ்சொன் மறைமலையாக, அந்த மலையானது நமக்கு திருமறையாக, அது ஏலமலை, அது தூக்கந்துடைத்து ஆளும் துந்துமி தாயாக, அந்த வேதத்தை இப்படி அந்த துந்துமியாக இப்போ தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில் அல்லவா. அப்போ அந்த காரணம் துந்துமியாக விளங்கி கொண்டு இப்படி நமக்கு அந்த அழியாத மெய்ப்பொருளை நமக்கு வழங்கி இருக்காங்க. அப்போ அந்த மெய்ப்பொருள் ஏற்கனவே ஒரு சிலதை தரிசனம் செய்திருக்கிறோம். நிறைய இருக்குது நம்முடைய வேத மாமரைகளில். 4 வேதங்களில் மட்டும் அந்த மெய்ப்பொருளை நம்ம இதுவரைக்கும் எப்படிலாம் அதை தரிசனம் செய்திருக்கிறோம் என்றால், அப்போ அது மெய்ப்பொருள் அடைக்கல பாவாக தரிசனம் செய்திருக்கிறோம். அப்போ அந்த பாவில் தான் அந்த மெய்ப்பொருள் அடக்கம், அது பாவாக விளங்கி கொண்டிருக்கிறது. அது சிரஞ்சீவி உயிர் துணையாக அந்த மெய்ப்பொருள் இருக்கிறது. அப்போ உடல் துணை தான் நமக்கு தெரியும், இப்போ உடல் துணை தான் நமக்கு தெரியும். ஆனால் உயிர் துணை நமது தெய்வமர்களாக அந்த திருவேதமாக அந்த இறை சொரூபம் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படி நம்ம தரிசனம் செய்திருக்கிறோம். அடுத்து இறை திரு இறுதி நீதி நடவு வைப்பு ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தில் அந்த இறை திரு இறுதி நீதி நடவு வைப்பில் அந்த மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா அது எப்படி இருக்கிறது என்றால், அது கடைசி வரியுடன் இணைத்து அது கனதவத்து எழுந்த அந்த மௌனதாரையே மெய்ப்பொருள் பெற்ற மைந்தாவாக நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நெடுக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அடுத்து தனித்திருப்பாடல்களில் வேதமதிருந்தும் வேத உச்சியின் மேல் மெய்ப்பொருள் விளங்க அங்கு இருந்தும். ஆக அப்போ அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்குது? வேதத்தின் உச்சியில் அது இருக்கிறதுங்க, அந்த கொடிமரத்து உச்சி. அது வேதமதிருந்தும் அது வேத உச்சியாக, அந்த உச்சியின் மேல் அது அந்த மௌனதாரையாக அந்த மெய்ப்பொருள் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் பலதும் நம்ம வேதமாமரைகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். அப்போ அந்த மெய்ப்பொருள் பற்றி நிறைய நமக்கு விரிப்பை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ பல இடங்களில் நம்முடைய வேதமாமரைகளில் எடுத்து பேசி வர்றாங்க. இப்போ ஒரு சிலதை மட்டும் இன்றைக்கு நம்ம இந்த பகுதியில் வங்கி கொள்ளலாம். அப்போ இதை பற்றி நமக்கு தெய்வம் அவங்க நம்முடைய திருவருட்குறளில் எடுத்து வழங்கி வர்றப்ப 68வது திருவாக்கியம், திருவருட்குறள் 68வது திருவாக்கியத்தில் அந்த மெய்ப்பொருள் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம், சாதிகளின் கர்த்தாவே. திருவருட்குறள் 68, பக்கம் எண் 90, பழைய அச்சு நூல். ஒவ்வொரு மனிதனும் ஈசனுடைய ரூபத்தில் படைக்கப்பெற்றுள்ளான். அவனவன் செயலாலேயே மனு ஈசன் மனு நீசன் ஆகிறான். ஒவ்வொரு மனிதனும் ஈசனுடைய ரூபத்தில் படைக்கப்பெற்றுள்ளான். அவனவன் செயலாலேயே மனு ஈசன் மனு நீசன் ஆகிறான். உப்பு நாவில் இல்லாவிட்டால் உப்பை உணர முடியுமா? அதுபோலவே நம் உள்ளத்தில் தேவஞானம் ஆதியிலே வைத்து படைக்கப் பெற்றிராவிட்டால் ஞானத்தை இன்று நம்மால் உணர முடியாது. வித்தியா தத்துவம் என்றும் அமானிதம் என்றும் சொல்லப்பெறும் அந்த மெய்ப்பொருள் மனிதனிடத்தில்தான் இருக்கிறது. எவ்வளவு வலிமையுடைய மிருகமாயினும் அதனிடத்தில் அது கிடையாது. அப்போ இந்த திருவாக்கியத்தில்
மனு ஈசன் மனுநீசன் ஆகிறான். எப்படி? அவனவன் செயலாலேயே மனு ஈசன் மனுநீசன் ஆகிறான். உப்பு நாவில் இல்லாவிட்டால் உப்பை உணர முடியுமா? முடியாது. அதுபோலவே நம் உள்ளத்தில் தேவஞானம், அது வேதஞானம் ஆதியிலே வைத்து படைக்க பெற்றிராவிட்டால் ஞானத்தை இன்று நம்மால் உணர முடியாது. வித்தியா தத்துவம் என்றும் அமானிதம் என்றும் சொல்லப்பெறும் அந்த மெய்ப்பொருள். அப்போ அந்த மெய்ப்பொருளுக்கு இங்கே நாமம் கொடுத்துட்டாங்க. 68வது திருவாக்கியத்தில் அந்த 68வது இறைவனின் தீர்ப்பு, இறைவனின் முடிவு தீர்மானம், அதில் வித்தியா தத்துவம் என்றும் அமானிதம் என்றும் சொல்லப்பெறும் அந்த மெய்ப்பொருள் மனிதனிடத்தில்தான் இருக்கிறது. எவ்வளவு வலிமையுடைய மிருகமாயினும் அதனிடத்தில் அது கிடையாது என்று நமக்கு எடுத்து சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ இந்த திருவாக்கியத்தை நான் எப்படி தரிசனம் செய்கிறேன் என்றால், அப்போது உப்பு நாவில் இல்லாவிட்டால் அந்த உப்பினுடைய சுவையை உணர முடியுமா? முடியாது. ஆக இதெல்லாம் உதாரணம் கொடுத்து என்ன பேசி வர்றாங்க அப்படின்னாக்கா, அப்போது வித்தியா தத்துவம் என்றும் அமானிதம் என்றும் சொல்லப்பெறும் அந்த மெய்ப்பொருள் மனிதனிடத்தில் தான் இருக்கிறது. அப்போ அந்த மனிதனை தான் மேலேயே பிரித்து காமிச்சிட்டாங்க, மனு ஈசன். இப்போ மனு ஈசன் தான் மனிதன். அப்போ மனு கூட்டல் ஈசன், மனுதன், மனுஷன், மனிதன். அப்போது அது நம்ம மனு ஈசனாக விளங்கணும், மனு நீசனாக போகக்கூடாது அல்லவா? அதுதான் தெய்வம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, மனு ஈசனாக ஆகி வர வேண்டும். அப்போது அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்குதா? அந்த மனிதனிடத்தில் தான் இருக்கிறதாங்க. அப்போ அந்த மனிதன் மனு கூட்டல் ஈசன். அப்போ அந்த மனு ஈசன். அப்போ ஈசன் என்பது எட்டி எண்ண முடியாத மகா பரிசுத்தமான ஆவி. அப்போ அந்த ஆவியாக அல்லவா அது மெய்ப்பொருள் இருக்கு. அது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எப்பொழுதும் நம்மகிட்ட இருக்குதா? இல்லை. இறைவனிடத்தில், நமது தெய்வம் அவர்களிடத்தில் தான் அந்த மெய்ப்பொருள் இருக்கிறது. அப்போ அந்த மனு கூட்டல் ஈசன், அந்த மனிதனிடத்தில் தான் அந்த மெய்ப்பொருள் இருக்கிறது. அந்த மனிதன் அது மனு கூட்டல் ஈசன். அப்போ மனு, இப்போ மனு அது கோரிக்கை மனு சொல்கிறோம் அல்லவா? அப்போ நம்ம அரசாங்கத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுநீதி நாள் என்று ஒரு நாளே எடுத்து இந்த உலக அரசாங்கத்திலேயே எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நம்முடைய தேவைகள், நம்மளுடைய கோரிக்கைகள் அதை எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து செஞ்சு தர்றாங்க அல்லவா? இது உலக ஆட்சி. அப்போது அது மனு. அப்போது அது மனுமகன், அந்த மனுவினுடைய மகன். அப்போ அந்த மனுவில் என்ன? அந்த வெள்ளை காகிதத்தில் எழுத்துக்கள் எழுதப்பெற்றிருக்கிறது. இந்த மனு நம்ம உலகாயுத மனு. இங்கே விண்ணுலகத்தில் அந்த மனு இறைவனே எழுதி தந்த அந்த வேத வாசகம் நமக்கு அந்த மனுவை ஈசனாக நமக்கு அதை எழுதி கொடுத்துருக்காங்க, அந்த மனுமகனாக. அப்போ அந்த மனுவினுடைய மகன், அது ஆமனு என்ற நாமமாக அதை நமக்கு அந்த மனுவை இப்படி நான் அந்த மனிதனை இப்படி நான் தரிசனம் செய்கிறேன். ஏன்னா மனிதன் யார் சொல்லு? வேதம் எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு பிரம்மனிஷ்டரின் தொனிக்கு நேராக செவி கொடுத்து கேட்பார்களே அவர்களைத்தான் மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த தொனிக்கு நேராக, அப்போ எம்முடைய அந்த சத்திய நிலை சாயா அந்த நீதிநெறி தொனிக்கு நேர் திறந்து வைத்து கொண்டிருக்கும் எனது தேகத்துணை தோழரே என்றெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்கல்லவா? அப்போ அந்த தொனிக்கு நேராக செவி கொடுத்து கேட்கும் பொழுதல்லவா நம்ம மனிதனாக ஆகிறோம். அப்போ அந்த வேத வாசகத்தை கேட்கும் போது மனிதன், அப்போ நம்ம கிட்ட அந்த மெய்ப்பொருள் இருக்கிறது, அந்த நேரத்தில் அந்த மெய்ப்பொருள் இருக்கிறது. இப்படி நான் அதை உணர்கிறேன். அப்போ இதற்கு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்? நம்ம இந்த மனித தேகத்தில் தான் இருக்குது, ஆனால் இதற்கு முன் நினைச்ச அர்த்தம். அப்போ அதுக்கு வேற பக்கத்திலேயே வேற சொல்லிட்டாங்க, எவ்வளவு வலிமையுடைய மிருகம் ஆயினும் அதனிடத்தில் அது கிடையாது அப்படின்னா மற்ற ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகள் அல்லவா, அதை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது இப்போ எப்படி இருக்குதுன்னா, ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே தான் நான் கிடந்து உழன்று கொண்டிருக்கிறேன். இந்த வேத வாசகத்தை அறியாத வரைக்கும் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா, அது பூச்சி தான். இப்படி தான் இருக்குது என்னுடைய செயல்பாடு. இதில் இப்போ என்னையே நான் திரும்பி பார்க்கிறேன்.
என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், அப்போ அது ஆறறிவு உடல் எடுத்து, உடல் எடுத்தது என்னமோ ஆறறிவு, ஆனால் நுகர்ச்சி ஐயறிவு நுகர்ச்சியிலேயே இருக்கு. அப்போ அது எவ்வளவு வலிமையுடைய, அப்போ எப்பேற்பட்ட வல்லபமுடைய தூளசக்தி அப்படின்லாம் பேசி வர்றாங்கல்லவா, வாசகம் கொடுத்துருக்காங்கல்லவா. ஆக இப்படி நான் அந்த மெய்ப்பொருளை அது வித்யா தத்துவம் என்றும் அம்மானிதம் என்றும் அந்த சொல்லப்பெறுகின்ற, அது பாருங்க, சொல்ல பெறும், அதை சொன்னதும் பெற்றுக்கிறோம். அப்போ சொல்ல பேரின்பம் கை பற்றவென்று மெய்வழி நூல். அப்போ அந்த சொல்ல பெறும் அந்த மெய்ப்பொருள். ஆக இப்படி அதை எடுத்து சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உன் பேரை சொல்ல எடுத்து சொல்ல சொல்ல இனிக்குதடா. இப்படி ஒரு இனிப்பு சுவை இருக்குதே, இதை சாப்பிட்டு அல்லவா அப்போ மெஞ்ஞான மகத்துக்கள் அந்த இனிப்பு சுவையில் பிறப்பாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா. ஆக இதெல்லாம் எப்படி அதை எடுத்து சொல்லி சொல்லி, அப்போ அந்த பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு அந்த பேசியளிக்கின்ற பெருமானாக அந்த சொல்லப்பெறும் அந்த மெய்ப்பொருள் அது மனிதனிடத்தில் தான், அது மனுவாகி அந்த ஈசன். அப்போ அந்த ஈசன் மனுவாக இருக்காங்கங்க. அந்த வேத வாசகமாக அந்த மனுமகன் அவங்க விளங்கி கொண்டு எப்பவும் அது கலைகள் கமழுகின்ற அந்த பழமறை மனுமகன். அப்போ அந்த மனுமகன் பழமறையாக அல்லவா, அந்த வேத வாசகமாக அல்லவா அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க. இப்படி நான் அந்த திருவாக்கியத்தை, இந்த திருவாக்கியத்தை 68வது திருவாக்கியத்தை இப்படி நான் தரிசனை செய்கிறேன். ஆக இப்படி அந்த மெய்ப்பொருள், அது அந்த சொல்லப்பெறும் மெய்ப்பொருள், அது நமக்கு அழியாத மெய்ப்பொருளாக அதை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இதை நமக்கு இன்னும் அறிவு அறி பாடத்துலலாம் பேசி வர்றாங்க. எப்படி இப்போ நேற்றைக்கு அறிவு அறி பாடத்தில் தரிசனம் செய்தோம் அல்லவா, அழியா மோட்சத்திற்காக எடுத்தது இவ்வுடல், அந்த பகுதியிலேயே நம்ம படித்தோம் நேற்றுக்கு. அங்கேயும் அந்த மெய்ப்பொருள் வருது அல்லவா. அப்போ அது மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யறிவு எல்லாம். அப்போ அந்த மெய்ப்பொருள் அது மெய்ப்பயனாக இருக்குது, அது மெய் அறிவாக இருக்குதுங்க. ஆக இப்படி அந்த மெய்ப்பொருள் அது மெய்யறிவு, அது மெய்ப்பயனாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த மெய்ப்பொருள் உற்றமை குருவாள் உள்ளுடம்பு அறிவாய், அந்த அறிகின்றவாய், அந்த அறிவாய், அது அறிவிக்கின்றவாய் மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யறிவு எல்லாம். அப்போ மெய்ப்பொருள் மெய்ப்பயன் அதுதான் நமக்கு முதல் திருவாக்கியமே. திருவருட்குறள் திருமெஞ்ஞான குறள். அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலாய அகர அட்சர பீடத்து கோடா அலங்கிருதம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென ஓர்வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்தில் உரிமையுற மெய்ப்பொருள். அப்போ அந்த உள்ளத்தில் உரிமை உற மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவக்கிரக கோளறிவாளராகிய யதார்த்த ஓர் தேவகுரு இல்லாது கல்வி வீடு பதம் காண முடியாது. அப்போ அந்த மெய்ப்பொருள் மெய்ப்பயன். அப்போ அது இங்கே அறிவறி பாடத்தில் அது மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யறிவு. அப்போ அந்த அறிவு ஆகமம், அந்த ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. திருவருட்குறள் 60வது திருவாக்கியத்தில் வேதம் இருக்கிறது, 6வது அறிவு இருக்கிறது. அப்போ அந்த 6வது அறிவாக அந்த வேதம் நமக்கு இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த வேதத்தின் சிறப்புகளை நமக்கு எடுத்து விளங்க காட்டியிருக்காங்க. அடுத்து இன்னொரு மெய்ப்பொருளை நமக்கு திருவருட்குறள் 259வது திருவாக்கியத்தில் நல்லா அற்புதமாக எடுத்து பேசி வர்றாங்க. திருவருட்குறள் 259. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்ற திருக்குறளை எடுத்து வழங்கி அடுத்து அந்த அருள்வரிசிப்பு, அந்த மெய்ப்பொருள், அந்த அழியாத மெய்ப்பொருள் எப்படி இருக்கிறது, அந்த வேதவாசகமாகிய அழியாத, அது என்றும் அழியாத அந்த வேதவாசகமாகிய அந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்கிறது என்பதை பேசி அருள்வரிசிப்பு கொடுக்குறாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பது தான். அப்போது இங்கே மெய்ப்பொருள் காண்பது அறிவு,
மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அரூபமாக இருந்தது. இப்பொழுது அது கால் கை அங்கங்களுடன் உன் எதிரே உன்னைப் போல் உனக்காக வந்துள்ளது. அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அரூபமாக இருந்தது. இப்பொழுது அது கால் கை அங்கங்களுடன் உன் எதிரே உன்னை போல் உனக்காக வந்துள்ளது என்று நமக்கு இந்த வாசகம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வாசகத்தை நம்ம முதல்ல படிக்கிறப்ப பொதுவாக யதார்த்தமாக உள்ள அர்த்தம் என்ன நமக்கு தோன்றியது? அப்போ நமது மூத்தோர்கள் அனந்தாதி தேவர்கள் நமது தெய்வம் அவர்களிடம் அவர்கள் தூல திருமேனியில் இருந்த காலத்தில் அங்கத்தினராகி அந்த மெய்ப்பொருளை பெற்றார்கள். அப்போது அந்த மெய்ப்பொருள் அரூபமாக இருந்தது. அப்போது அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. இப்பொழுது அது கால் கை அங்கங்களுடன் உன் எதிரே உன்னை போல்னு வேற சொல்லிட்டாங்க. உன்னை போல் உனக்காக வந்து உள்ளது. அப்போ நமக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அப்போது அது அனந்தாதி தேவர்கள் அன்று தரிசனம் செய்தார்கள் அந்த மெய்ப்பொருளை. அது இப்போ நமக்கு எப்படி இருக்கிறது? இப்போ அதுதானே கேள்வி. இப்போ இந்த உலக மக்களுக்கு என்றென்றும் அந்த மெய்ப்பொருள் எப்படி அவங்க அது கால் கை அங்கங்களுடன் உன் எதிரே உன்னை போல் உனக்காக எப்படி அவங்க நமக்காக வந்திருக்காங்க என்பதை நான் எப்படி தரிசனம் செய்கிறேன் என்றால், அது உலக மக்களுக்கு அது வாய்விட்டு போக முடியாத அந்த மாறாத தரிசனை. அப்போ அந்த தரிசனை மெய்ப்பொருளை மெய்யாக சந்திப்பதையே தரிசனை என்றார்கள். இதெல்லாம் வான்மதி குரல் திருவாக்கியங்களில் நிறைய இருக்குது அந்த மெய்ப்பொருள் பற்றி. 100வது திருவாக்கியம். அப்போது மெய்ப்பொருளை மெய்யாக சந்திப்பதையே தரிசனை என்றார்கள். அப்போது அது கால்கை அங்கங்களுடன் உனக்காக வந்துள்ளது. அப்போ அந்த தரிசனை எப்படி நமக்கு கொடுக்குறாங்க? அது வேதமாக நின்று எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ அது கால்கை அங்கம். அப்போது அவர்களுடைய அந்த திருப்பாதம் அது கால். அப்போ அது தீட்சை வைக்க இடம் தோணாவிட்டால் திருப்பி இன்னும் பொறுத்துப்பார் நூல்கால் தோணும். அப்போது அது கால்கை அங்கங்களோட எப்படி அவங்க விளங்கி கொண்டிருக்காங்கன்னா, நூல்காலாக விளங்கி கொண்டிருக்காங்க. இது மெய்வடி நூல். இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? தீட்சை வைக்க இடம் தோணாவிட்டால் திருப்பி இன்னும் பொறுத்துப்பார் நூல்கால் தோணும். அந்த தோணும் ஆலயன் வெளியிலேறியே தொழுதிடும் பேரின்ப நாளை நமக்கு இப்படி அந்த பேரின்ப திருவசனத்தை நமக்கு அந்த தரிசனையில் அவங்க எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க. இப்படி அந்த கால் அது பாதம், அவர்களுடைய அந்த திருப்பாதம் அல்லவா? அது எவ்வளவு தரிசனம் செய்திருக்கிறோம். அது கோடானு கோடிமறை புகழும் பாதம், மறை புகழுகின்ற பாதமாக அது பாதம் விளங்க வேதம் விளங்கும் பாதம்தான் திருமறை. இப்போ இதெல்லாம் நம்ம நெடுக படித்து வேதத்தின் சிறப்புகளில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? இதெல்லாம் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறோம் அல்லவா? அந்த பாதம் அது பொருள் வளரும் பாதத்தில் அல்லவா? இப்படி அந்த பாதமானது அது திருமறையாக இருக்கிறதுங்க. ஆக இப்படி அந்த கால்கை அங்கம். அப்போ அந்த கால்கை அங்கம், அந்த அங்கங்களுடன் உன் எதிரே. இப்போ அடுத்து அந்த உன் எதிரே. அப்போது அன்றைக்கு அவர்கள் தூல திருமேனியில் விளங்கி கொண்டிருந்தாங்க எதிராக. இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, இப்போ ஏன் எதிர அவங்க எப்படி இருக்காங்கன்னா, இப்போ நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், வேத நூலில் பார்த்து படித்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இப்போ ஏன் எதிர அந்த வேத நூல் வாசகம் இருக்குதுங்க. இப்போ இருக்காங்களே, என்னுடைய எதிரே இருக்காங்களே. அப்போ எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும். அப்போ எதிர்முகம் 2 இருக்கு அர்த்தம். அப்போது நாம் இதுநாள் வரை படித்தும் கேட்டும் நீதமனை எண்ணி இருந்ததையெல்லாம் அனிதம் என அறிவிப்பதே கீதை. இது ஒரு எதிர்முகம். அடுத்து ஐவனத்தளிரில் கொடுக்குறாங்க, எண்ணுதன் உலகும் நூலின் உலகம் எதிர் உலகம். நூலின் உலகம் எதிர் உலகம். இப்படி இருக்குதுங்க அந்த எதிர். அது எதிரும் புதிருமாக இருக்கிறது. இப்படி அந்த எதிர், இப்போ ஏன் எதிரில் வேத நூல் தான் இருக்குது. அந்த திருமறையாக அந்த வேத வாசகமாக அவங்க நமக்காக இப்படி அந்த வேத வாசகத்தை, அப்போ அந்த திக்குமனு குலத்தவர்கை தீண்டா பள்ளி திருமறையோன் பள்ளி திசையில்லா பள்ளி, அப்போ அந்த திருமறையாக அவங்க விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நான் அந்த உன் எதிரே
உன்னை போல் உனக்காக வந்து உள்ளத அந்த வேதத்தை நான் தரிசனை செய்கிறேன். அப்போ உன் எதிரே, அப்போ எண்ணுதன் உலகும் நூலின் உலகம் எதிர் உலகம், அப்போ அது எதிர்முகம். அப்போ நம்ம விஞ்ஞானத்தில் எது நீதம் என்று எண்ணி இருக்கிறோமோ அதற்கு எல்லாம் அநீதம் என எதிர்முகமாக அவங்க அந்த மெய்யானதை அந்த வேத வாசகத்தை எடுத்து வழங்குகிறார்கள். அது ஒரு பார்வை. அடுத்து எதிர், இப்போ எதிரே நமக்கு எதிரே வேதம், இப்போ எனக்கு எதிரே வேதமாக இருக்கிறது. அந்த வேத வாசகமாக அவங்க விளங்கி கொண்டு எனக்கு அதை அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நான் பார்த்து இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அல்லவா? இப்படி நான் அந்த கைகால் அங்கங்களுடன், இப்பொழுது அது கால்கை அங்கங்களுடன் உன் எதிரே உன்னை போல் உனக்காக வந்து அவங்க என்றென்றைக்கும் அந்த திருவேதமாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ உன்னை போல், இப்போ உன்னை போல் அல்லவா? இப்போ இதெல்லாம் நல்லா விளங்கிக்கணும் இந்த வித்தியாசங்கள்லாம். ஆக இப்படி அவங்க அந்த எதிர்முகம், அப்போ அந்த எதிர்முகம் அது மறைமுகமாக இப்படி அந்த வேத வாசகமாக அவங்க விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அது மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில், அது ஆகாயத்தில் முன்னே இருக்கிறது. அது முன்னே என்றால் அது எப்படி என்றால் அது முன்கலைவாணி, முற்ற திசையில் தாய் முகம்மது. அந்த தாய் முகம்மதுவே நமக்கு தாயாக விளங்கி கொண்டு அது முன் கலைவாணி தேவி. அப்போ அந்த முன் எதுன்னு அப்படின்னாக்கா அது நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் கொடுத்துட்டாங்க. அது செஞ்சொலின் முன்மறை, அது செழித்த நன்னெறி. இப்படி அது முன்னே ஆகாயத்தில் அரூபமாக அது இறைவனுடைய நாட்டத்துள் புதையலாக இருந்த அந்த அருண்மணி குழிக்கும் திருமறையாகிய வேதத்தை இப்போ நமக்கு விதியாக எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த அருண்மணி குழிக்கும் திருமறையாகிய வேதத்தை தமது தரிசியர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வது ஆனது. இப்படி அது முன்னே அது ஆகாயம். அப்போ அந்த ஆகாயம் அது வானம், அது வான வேதாந்த சஞ்சீவியாக அது நமக்கு எப்படி ஒவ்வொரு வாசகத்திலையும் அவங்க வேதத்தை முன்னிறுத்தி வேதம் ஆசான் திருமேனியாக இப்படி அந்த மெய்ப்பொருளாக அந்த இறை சுரூபம் அது மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யறிவாக நமக்கு இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த அழியாத மெய்ப்பொருள், அப்போ அந்த அழியாத மெய்ப்பொருள் அது அழியாத வேத வாசகமாக இப்படி வேதம் ஆசான் திருமேனியாக அந்த மெய்ப்பொருளாக அவங்க இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இன்றைக்கு இந்த மான்மிய பகுதியின் தயவால் இப்படி விளங்கி கொண்டேன். அப்போ அந்த இறைவனுடைய வருகை அது அழியாத மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் என்றும் அழியாதது. அப்போ அந்த வேத வாசகம் என்றும் அழியாத மெய்ப்பொருளாக நமக்கு இப்படியெல்லாம் அது நமக்காக உன் எதிரே, அது கால்கை அங்கங்களுடன் உன் எதிரே உன்னை போல் உனக்காக வந்து அவங்க திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்படி நான் இந்த பகுதியின் மூலம் அந்த என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத அந்த வேத வாசகத்தின் சிறப்பை இப்படி நான் வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.